வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகையை நிர்வாணமாக படம் பிடிக்க முயன்ற தயாரிப்பாளர் உட்பட 3 பேர் கைது. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த துணை நடிகை ஒருவருக்கு சினிமா படத்தில் கதாநாயகியாக வாய்ப்பு தருவதாக கூறி தங்கும் விடுதிக்கு வரவழைத்து நிர்வாணமாக புகைப்படம் எடுக்க வற்புறுத்திய தயாரிப்பாளர் மற்றும் 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய இளம்பெண் ஒருவர் சின்னத்திரை மற்றும் திரைப்படங்களில் துணை நடிகையாக பணியாற்றி வராங்க. இவங்களை பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் நந்தி ராமநாதன் 65 வயது என்பவர் சமீபத்தில் தொடர்பு கொண்டுள்ளார். தன் தயாரிக்கும் புதிய படம் ஒன்றில் கதாநாயகியாக நடிக்க வைக்க விரும்புவதாகவும் அதற்கான ஃபோட்டோஷூட் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி பெருங்குடி காவேரி தெருவில் வரவழைச்சிருக்கிறாரு. இதனை நம்பி அந்த விடுதி அறைக்கு நடிகை சென்றிருக்கிறாங்க. அங்கு தயாரிப்பாளர் நந்தி ராமனுடன் தரமணி மற்றும் விருதுநகரைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் 7 வயது சிறுமியும் இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்த பெண்கள் முதல்ல நடிகை கவர்ச்சியான தோற்றங்களில் தங்களது செல்ஃபோன் மூலம் புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அதன் பின்பு இந்த படத்தில் நீங்கள் சாமி வேடத்தில் நடிக்க வேண்டிய உள்ளது. எனவே உடம்பில் எங்கே காயத்தழும்புகள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். முகத்தை மட்டும் மறைத்து கொண்டு நிர்வாண கோலத்தில் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறார். தயாரிப்பாளர் மற்றும் அங்குள்ள பெண்களின் இந்த அத்துமீறி பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நடிகை அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு உடனடியாக அந்த விடுதி அறையை விட்டு வெளியேறினாங்க. பின்பு இது குறித்து தனது செல்போன் மூலமாக காவல் கட்டுப்பாட்டை அறைக்கு 100 அவசரத்தை தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க. தகவல் அறிந்தவுடனே சிங்கப்பெண் அதிரடிப்படை சப் இன்ஸ்பெக்டர் ஜானகி தலைமையிலான போலீசார் குறிப்பிட்ட அந்த விடுதி அறைக்கு விரைந்து சென்றிருக்கிறாங்க. அங்கு நடிகையினுடைய பாலியல் அத்துமீறல் ஈடுபட முயன்ற தயாரிப்பாளர் நந்தி ராமநாதன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த 2 பெண்கள் ஆகிய 3 பேரையும் போலீசார் சம்பவ இடத்திலேயே மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது பாலியல் தொந்தரவு, பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 3 கடுமையான பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த விடுதி அறைக்குள் சந்தேகத்திற்கும் இடமான வகையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 7 வயது சிறுமியை மீட்ட போலீசார் அந்த சிறுமியை அடையாறில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சினிமாவில் கதாநாயகி வாய்ப்பு தருவதாக கூறி தங்கும் விடுதி அறையில் வைத்துக்கொண்டு நடிகையை நிர்வாண படம் எடுக்க முயன்ற இந்த சம்பவம் சென்னை சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.